நம்ம சேனலை பல வருஷமாக பலர் ஃபாலோ பண்ணுறீங்க. அதில் ஒரு போர்ஷன் வந்து வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்க, சந்தேகம்னா என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்குள்ளே வரவே இல்லை, லைசன்ஸ் கூட எடுக்கலை. இதுக்கு என்ன காரணம்? பலரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, முதலீடு எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது, லோன் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் ஏற்றுமதி தொழிலுக்குள்ளே இறங்கணும். முதலீடு ஒரு பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. லோன் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் ஒரு 5000 10,000 உங்களால் ரெடி பண்ண முடியாதா? மனசை தொட்டு சொல்லுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. ஒரு ப்ராடக்ட் எடுங்க, நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்னாலும் சேல் பண்ணலாம் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில். ஈவன் 10 பொருள் 20 பொருள் கூட நீங்கள் FBAல வச்சு சேல் பண்ணலாம், அல்லது MFLல சேல் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு கிக் ஸ்டார்ட் ஆரம்பிங்க, நடக்கட்டும். அதில் லாபம் வருதோ இல்லையோ அப்படின்றது வேறு. அதிகபட்சம் நமக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ ஆக போகுது? அந்த 10,000 ஆக போகுது. ஸோ அந்த 10,000 நம்ம திருப்பி சம்பாதிக்க முடியாமலையா இருக்கிறோம். ஸோ முதலீடு அப்படின்றத வந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன முதலீட்டில் ஆரம்பிங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து அதை அதுக்கப்புறம் பெருசாக வந்து கொண்டு வரலாம். பலரும் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, இங்கிலீஷ் தெரியல அப்படின்ட்டு. கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் பேசலாம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிலையும், இங்கிலீஷ் உட்பட எல்லா மொழிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பையரோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பையர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத தமிழில் தெரிஞ்சுக்கலாம். 3வது, நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தில் முதலீடு பண்ணி ஒரு பொருளை வாங்கி ஏற்றுமதி பண்ணுறோம், பையர் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு தான் ECGC இருக்குது. அதை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இல்லை, ஒரு நல்ல ப்ராப்பரான பேமெண்ட் மெத்தடு, LC மாதிரி பேமெண்ட் மெத்தடு, 2 பேருக்குமே சேஃப். பையர் செல்லர் 2 பேருக்குமே சேஃப். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பலருக்கு வேறு ஒரு டவுட், சார் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட பொருள் இருக்குது, தினம் ஒரு பொருளை பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, வேற ஒருத்தர் மறுநாள் இன்னொரு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ எந்த பொருள் ஏற்றுமதி ஆகுதுன்னு தெரியல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பொருள் இருக்குது, ஆனால் எதை ஏற்றுமதி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு குழப்பம் இருக்கும். என்னோடய பையர் ஐடென்டிஃபிகேஷன் கோர்ஸில் முதல் நாளே வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் வந்து கவர் பண்ணுவேன். ஒரு பொருள் எந்தெந்த நாட்டுக்கெலாம் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது, அதனோட கிராஃப் எப்படி இருக்குது, போன வருஷம் எவ்வளோ வாங்கினாங்க, இந்த வருஷம் எவ்வளோ வாங்கினாங்க, ஸோ போன வருஷம் இந்த வருஷம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஒரே பொருளை ஒரு நாடு 50 ரூபாய்க்கு வாங்குவோம், வேறு ஒரு நாடு 100 ரூபாய்க்கு வாங்குவோம். 50 ரூபாய்க்கு விற்கும்போதே நமக்கு லாபம், இப்போ 100 ரூபாய்க்கு விற்கும்போது நம்ம லாபம் எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கும். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்து எந்த நாடு அதிக விலைக்கு அதிக குவான்டிட்டியை தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம லாபம் அபரிமிதமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு டாக்குமெண்டேஷன்லேயே பிரச்சனை. சார் ஐஇ கோடு எப்படி எடுக்குதுன்னு தெரில, ஆளாளுக்கு ஒரு ரேட் சொல்கிறாங்க, எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் அது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஆடிட்டர் ஆஃபீஸ்லேயே வந்து எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துட்டோன்னா 1000 ரூபா கூட வராதுங்க. கொடுத்துட்டோன்னா அந்த வேலையை அவங்க பெர்ஃபெக்டாக தப்பு இல்லாமல் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க தொழிலே அதான். ஸோ அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹாயாக ஹேசல் ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, அதாவது நம்மளோட பழைய சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன், சிலப்பதிகாரங்காலம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த வாணிபம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். ஆனால் நாம் அந்த மரபணுவில் வந்துட்டு இன்றைக்கி இங்கிலீஷ் தெரியலன்னு உட்காந்துட்ருக்கோம். அவங்கெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம ஜீன்லேயே வந்து ஏற்றுமதி அப்படின்றது இருக்குது. ஸோ தமிழர்கள் மாதிரி கடல் கடந்த வாணிபம் யாரும் பண்ணது கிடையாது இந்தியாவில். அந்த அளவுக்கு நமக்கு தொடர்ந்து அந்த கடல் கடந்த வாணிபம் அப்படின்றது வந்து நம்மளோட முந்தின பல தலைமுறைகளில் நடந்துகிட்டே இருந்திருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் இன்றைக்கி அந்த ஜீனில் பிறந்து வளர்ந்து அதை செய்யாமல் தயக்கத்தில் இருக்கோம் அப்படின்றது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.